அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஆர்பி எக்ஸாம் பற்றி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம்லேயே வேணால் படிச்சிருப்பீங்க. லைக் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு இந்த டிஆர்பி எக்ஸாமிலோட அந்த பவர்ஃபுல் போஸ்ட்டை பற்றி, எவ்வளோ சேல்ரி, ப்ளஸ் என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இன்னுமே நிரப்பப்படாத லெக்சரர் போஸ்ட் என்னென்ன, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000, அதாவது 60,000 ரூபா வந்து கிட்டத்தட்ட தருவாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh சேலரி கிராஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பேக் நீங்கள் ஜாயின் பண்ணவங்கள நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோவே சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 lakh கிராஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் சேலரியும் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஹையான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லெக்சரர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 பாலிடெக்னிக்கல் வந்து இது ஃபில் பண்ணுறது. ஸோ மொத்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2051 வேக்கண்ட் இருந்தது. பட் 1476 வேக்கண்ட் தான் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 575 பணியிடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறதுக்காக இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ்பெஷலி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலே போதுமானது. இந்த எக்ஸாமை நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதலாம். நீங்கள் வந்து எம்இ, பிஹெச்டி ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சுன்னா ஆட் ஆன் 10 மார்க்ஸ் வந்து தருவாங்க. பட் நீங்கள் பிஇ இருந்தாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதோட அவேர்னஸ் வந்து எனக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம். லைக் டிஎன்பிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் வராது. நீங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ லைக் நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய செகண்ட் இயரில் இருந்து தேர்ட் இயர், 4th இயர் இதில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லைக் தெர்மோடைமிக்ஸ், டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து எக்ஸாம் நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் வந்து நடைபெற்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடந்து சில ஸ்கேம்லாம் வந்து நடைபெற்றதுன்னு ப்ரூவ் ஆனதால் திருப்பி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ போஸ்டிங் போட்டது தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக போட்டது. பட் 2017 கண்டக்ட் பண்ணது கேன்சல் பண்ணி திருப்பி வச்ச எக்ஸாம் தான் இப்போ போஸ்டிங் போட்டது. பட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2051 இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நிறைய வேக்கண்ட் இன்னுமே நிறைய பேர் ரிட்டையர் ஆனதுலாம் ஆட் ஆகி இன்னுமே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 575ஓட இன்னுமே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு அவேர்னஸோடு இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி லைனில் நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜபிள், கேபபிளாக இருப்பீங்க. பட் ஒரு அவேர்னஸ் தெரியாது. ஸோ நம்ம சிலபஸை வச்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறதால இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவும் சிவில், ட்ரிபிள்இ, இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.